ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஆசியப்பிலிருந்து நிறைய லேட்டஸ்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கும் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 T20 மேட்சஸில் 5 டக்கை ஸ்கோர் பண்ணி மொத்தமாக வந்துட்டு 3 1 டிஜிட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணி ஹையஸ்ட் ஸ்கோர் 28 அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறாரு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்காகனு வரும்போது கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பீஸ்ட்டாக உருமாறுவார்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது எதுவுமே இப்போ நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட் மேட்ச்லேயே மறுபடியும் டக் அவுட் ஆகி அவருடைய டக் அவுட் டேலியை இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஆர்சிபிக்காக அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அதை பேக் பண்ணி கண்டிப்பாக அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். ஏன்னா அவரோட ஆவரேஜ் வெறும் 5 தான் இந்த வருஷம். அவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச்சில் ட்ராப்பும் பண்ணிட்டாங்க. 10 மேட்ச் ஆடி 52 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெல் மறுபடியும் ஒரு புது டீமுக்கு போனால் அவரோட விஸ்வரூபம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி பஞ்சாப்லேருந்து ஆர்சிபிக்கு வந்து ஃபஸ்ட் சீசன் பிறந்தாரோ அந்த மாதிரி மறுபடியும் பிளக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கோடி கொடுத்து வேணாலும் கிளென் மேக்ஸ்வெல் எடுக்கிறதுக்கு டீம்ஸ் தயாராக இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபியோட டெசிஷனுக்கு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் கிளென் மேக்ஸ்வெலோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. பட் சப்போஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெல் இதே மாதிரி ஒரு ரேர் ஃபெயிலியரை கொடுத்தாருன்னா ஸோ அவரை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா தவற மாட்டாங்க. ஏன்னா பேட் கமின்ஸே பெஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற ஆஸ்திரேலியா ஃபார்ம் அவுட்டில் இருக்க கிளென் மேக்ஸ்வெலை தூக்கி போட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பவுலரை கூட எடுத்து வச்சு ஆடுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு டீம் தான். ஸோ அதனால் கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ அடுத்தது ஒரு ஃபேனோட கொஸ்டின், ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபசல் ஃபரோக்கியை நம்மளுடைய டீம் ஆர்சிபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபசல் ஃபரோக்கியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயரும் கூட. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்பில் 2 மேட்ச் ஆடி ஒரு 5 விக்கெட் ஒரு 4 விக்கெட் அப்படின்னு சொல்லி 9 விக்கெட்ஸோடு அவர் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கராக இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இன் ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு ஏ குட் ஸ்டார்ட் டு டூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் அது பெருசாக நடந்தது கிடையாது ஆர்சிபி சைடில். ஸோ அதனால் பிளேயிங் லெவனில் ஒரு ஆப்கான் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை எப்போவுமே கொடுக்க தவறுனதில்லை ஐபிஎல் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ். ஃபசல் ஃபரோக்கி உள்ள வரும்போது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனோட ஆர்சிபி வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் ஹெவியாகவே இருக்குது. ப்ளஸ் நம்ம ஒரு தரமான ஒரு பிளேயருக்கு, ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு போய் பிட் பண்ணி அமௌண்ட்டை பெருசாக கொடுக்குறதோட ஃபசல் ஃபரோக்கிக்கு அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எந்த பிளேயருக்கு ரொம்ப அதிகமாக வந்து பிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோமோ அந்த ஒரு இடத்துல அமௌண்ட் சேவிங் அப்படிங்கிறதையும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபசல் ஃபரோக்கி எடுக்கலாமா ப்ரோ, அது நல்ல ஒரு ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு அடுத்தபடியாக வெயிட்டிங்கில் இருக்கும் MLC 2024. MLCயை பொறுத்த வரைக்கும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக தான் இப்போ நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸ் ஆட போகிறாரு. ஸோ ஃபாஃப் டு பிளஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய ஓவர்சீஸ் படை இங்கே தயாராகவே இருக்குது. டேவான் கான்வே, மிச்சல் சாண்ட்னர், ட்ரால் மிச்சல், எய்டன் மார்க்ரம், நவீன் உல்லக், ஆரன் ஹோர்டி அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரோட சைனிங்ஸோட இப்போது அந்த டீம் ரெடி ஆயிடுச்சு. ஃபாஃப் டு பிளஸஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறார். ஃபாஃப் அண்ட் டேவான் கான்வே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தரமான ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிக் பீஸ்டோட தான் வந்துட்டு உள்ளே வருவாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் நம்மளோட எய்டன் மார்க்ரம்லாம் இருக்கிறதுனால எய்டன் மார்க்ரம்லாம் உள்ள ரொட்டேஷனல் ஆடுவார். சாண்ட்னர் கண்டிப்பாக மெயின் லெவனில் ஆடுவார். ஸோ இந்த ஒரு MLC 2024 ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி இருக்குது உங்கள் டீமுக்கு. ஸோ ஃபாஃப் ஆர்சிபிக்காக வந்துட்டு விட்டதை இந்த தடவை வந்துட்டு MLC 2024 டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக நடத்தி தருவாரா? அப்படி அவர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் ஃபாஃப் டு பிளஸை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா ஆர்சிபி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பவுலிங் போட்டு அசத்தி இருக்கும் விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் செஷனில் தலைவன் வேறு லெவலில் பவுலிங் போட்டு அசத்தி இருக்காப்புல. ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் எடுத்து அசத்தி இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் அண்ட் ரிங்கு சிங் இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் கிங் கோலி இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் வந்து எடுத்திருக்கிறார். அது எஸ்பெஷலி ரிங்கு சிங்கோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறமா தலைவன் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலியை வந்து கட்டி பிடிச்சி தூக்கி அசத்துன்னு அசத்தினார். ஸோ விராட் கோலியோட பவுலிங் அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு எப்போவுமே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஈவன் 2014 T20 வேர்ல்டு கப்லாம் அவர் தான் வந்து அந்த ட்ராஃபி டிசைடிங் ஓவர் அப்படிங்கிறதே வந்து போட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஓவர் போடுறது அப்படிங்கிறது கம்மியாகி அவரோட பேட்டிங் அப்படிங்கிறதுல மாஸ்டர் பீஸ் ஆனார். அதுக்கப்புறம் லாஸ்ட் ODI வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து விராட் கோலி ஓவர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை வந்துட்டு நம்ம டீமில் வந்து பெருசாக வந்து ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டதுக்கு ரோஹித் சர்மா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நம்மளுடைய விராட் கோலி
கோலி ஓவர் போட்டிருக்கிறார். ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ஃபேக்டராக இருக்குது. விராட் கோலியோட இந்த ஒரு பவுலிங்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் ரோஹித் சர்மா இம்ப்ரூவ் பண்ணி ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்பில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அவருக்கு ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் கொடுத்தாருன்னு இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா விராட் கோலி ஓவர் போடும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபேன்ஸே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு விராட் கோலிக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.